ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், தேவன் உயர்ந்திருப்பாராக, கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. உங்கள் யாவரோயும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார், உங்கள் யாவரையும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் அவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு அது ஆகும். ஆமென். கிறிஸ்துவனுடைய அஸ்திபாரமே என்னது? சாதாரண விசுவாசம் இல்லை, காணப்படாதவைகளை குறித்து தானே விசுவாசம். ஹல்லேலூயா. ஆமாம், பார்க்கிறதை வைத்து ஒருவன் ஒன்றை நம்ப வேண்டியது என்ன? காணாதவைகளை குறித்து நம்புகிறது தான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாளும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தர் உங்களோடு கூட பேச ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவாராக. ஒரே ஒரு பாடல் வரிகளை மட்டும் சிம்பிளாக நான் பாட விரும்புகிறேன். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. சொல்வோமா? கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு. இன்னும் ஒரு விச கலங்கிடாதே, ஓஹோ திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு. ஆமென். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு. கலங்க மாட்டே, கலங்க மாட்டே, திகைக்க மாட்டே, கர்த்தர் கரம் எனக்கு உண்டு, பயம் இல்லையே. கலங்க மாட்டே, திகைக்க மாட்டே, கர்த்தர் கரம் எனக்கு உண்டு, பயம் இல்லையே. கலங்க மாட்டே, சொல்லுங்க, திகைக்க மாட்டே, கர்த்தர் கரம் எனக்கு உண்டு, பயம் இல்லையே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பயம் இல்லையேன்னு அறிக்கை செய்கிறீங்க? ஆமென். எடுத்து வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே, நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே, நீர் அணுகி பயப்படாதே என்றீர், பயப்படாதே என்றீர். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 1 எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்தவங்களா? ஹல்லேலூயா. சரி, வாசிக்கலாமா? நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, அவர் உங்க கூட இருக்கிறார், பயப்படாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களோடு கூட நாளிலே பேச போகிற வார்த்தையும் அதுதான். கர்த்தரை நீங்கள் தேடுவதால் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. இல்லை. ஹல்லேலூயா. செய்தியின் தலைப்பு, கர்த்தரை தேடுவோர் பயப்பட வேண்டாம். ஆமென். கர்த்தரை நாடுவோர் பயப்பட வேண்டாம், கர்த்தரை சார்ந்திருப்போர் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் இருதயத்தோடு கூட சில காரியங்களை பேச போகிறார். நானும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேத வெளிச்சத்தின்படி ஒரு 3 நபர்களை குறித்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் பயத்தை விளக்குவதற்கு, பயப்படாதே என்று சொல்வதற்கு அவர்களுடைய பார்த்த 3 குணாதிசயங்களையும் அவளுடைய இருதயத்தின் நினைவுகளையும் கர்த்தர் அவர்களை கொண்டு செய்ததையும் வேதத்தின் அடையாளமாய் ஆதாரமாய் உங்களோடு கூட கர்த்தர் கொடுத்த வெளிச்சத்தில் பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் பயப்படாதே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது முதலாவது நான் விளக்க விரும்புகிறேன். கவனிங்க, நீங்கள் எப்போ பயப்படுவீங்க? பயம் பொறுத்தனா பயந்துருவோம் ஃபஸ்ட்டு அப்படின்றீங்களா? அப்படியா பயப்படுறீங்க? ஹல்லேலூயா. நமக்கு பயப்படுதல் அப்படின்னா சூழ்நிலைகளை குறித்து என்ன செய்கிறது? பயம் வருகிறது. இல்லை எதிர்காலத்தை குறித்து பயம் வருகிறது. இல்லை நாளைய தினத்தை குறித்து நாம் பயப்படுகிறோம். இல்லை அநேக காரியங்களை குறித்து, பற்பல தேவைகளை குறித்து, அநேக நெருக்கங்களை குறித்து என்ன செய்கிறோம்? சில நேரங்களில் பயப்படும். நாளைக்கு என்ன நடக்குமோ, இது எப்படியாய் முடியுமோ,
இதனுடைய சூழ்நிலை எப்படி நடக்குமோ எல்லாவற்றை குறித்தும் நம்முடைய அனுதின வாழ்க்கையை குறித்து அநேக காரியங்கள் என்ன செய்கிறோம், நாம் பயப்படுகிறோம். அல்லேலூயா, ஆமென். ஒருவனும் இந்த உலகபூர்வமான சரீரத்தை அழிக்க வல்லவனுக்கு பயப்படாமல் யாருக்கு பயப்படணுமா? ஆத்துமாவை அழிக்க வல்லவருக்கு. அப்போ 2 விதமான பயம் இருக்குது. ஒன்று மாமிச பூமிக்குரிய சரீரத்துக்குண்டான பயம், ஆத்துமாவை அழிக்க வல்லவருக்குண்டான பயம். எது முக்கியம், எது அவசியம், எது தேவை, எது நிரந்தரமானது என்பதை நாம் அறிந்து சில காரியங்களில் என்ன செய்யணும், நம்ம ஞானமாய் நடக்கிறவர்களாக இருக்கணும். பயப்படுறது பூமிக்கும் இந்த சரீரத்துக்கும் உண்டான காரியங்களுக்கு பயந்தோமானால் நாம் பிசாசுக்கு என்ன செய்கிறோம், பயப்படுகிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. நீங்கள் எதற்கு பயப்படணும்? ஆனால் தேவ பயம் என்ன செய்யணும், நமக்கு இருக்கணும். கர்த்தர் குறித்ததான பயம். ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது பயத்தோடு நடுக்கத்தோடு நம்ம பிரகாரத்தில் பிரவேசியுங்கள். ஆண்டவர் சில காரியங்களை சொல்கிறார், அந்த பயம் வேறு. ஆனால் நாம் இப்போது லிட்ரலாக எப்படி பயப்படுறோன்னா, சரீரத்தை குறித்தும் வாழ்நாளுக்குரிய காரியத்தை குறித்தும் நம்முடைய வாழ்க்கைக்குண்டான காரியத்தை குறித்தும் என்ன செய்கிறோம். அல்லேலூயா, ஆமாம். உங்கள் எதிர்காலத்தை குறித்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. உங்களுடைய நாளைய தினத்தை குறித்து என்ன செய்யாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுவானேன். நாளைய தினத்தை குறித்து என்ன செய்யும், கவலைப்படும். இன்னைக்கு நீ என்ன செய்ய, என்னை பின்பற்றி. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை விட்டு பயம் போகணுமா, உங்கள் இருதயத்தில் விசுவாசம் பெருகணும். இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அறிவு என்ன செய்யணும், வேத அறிவு நமக்கு பெருகணும். இவைகள் நம்ம இடத்துல பெருகுமானால் பூமிக்குரிய, உலகத்துக்குரிய, நாளைய தினத்துக்குரிய காரியங்களை குறித்து நமக்கு பயம் என்ன செய்யாது, என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. மீண்டும் நான் 2 காரியத்தை செப்பரேட் பண்ண விரும்புகிறேன். ஒன்று ஆவிக்குரிய காரியம் பயம், ஆவிக்குரியதான காரியங்களில் வருகிற பயம். இன்னொன்று மாமிசத்துக்குரிய காரியத்துக்கு வருவதான பயம். அல்லேலூயா. 2 விதமாய் இந்த பயங்கள் பிரியுது. என்ன, ஒன்று வாழ்நாளுக்குரிய காரியம், பூமிக்குரிய காரியத்தை குறித்து நம்ம பயப்படுவோமானால் நாம் நம்முடைய பயத்தில் சில காரியங்களில், சில ஆசீர்வாதங்களில் இழந்து போவோம். நித்தியத்துக்குரியதான ஆசீர்வாதங்களை நாம் இழக்க நேரிடும். அதுவே இந்த பூமிக்குரிய காரியங்களில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை சார்ந்து கொள்ளுவேன், ஆண்டவரை நம்பி இருப்பேன், இவைகள் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கர்த்தர் எனக்கு போதும் என்கிற விசுவாசத்தோடு நீங்களும் நானும் இருப்போமானால், சங்கீதம் 23 சொல்லுது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பயப்படேன், தேவரீர். அல்லேலூயா. இந்த விசுவாசம் இந்த நாளிலே உங்கள் இருதயத்தில் கர்த்தர் விதைக்க விரும்புகிறார். இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் ஆழ பதிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். கவனிங்க, பயம் எதையெல்லாம் குறித்து பயப்படுகிறோம். 3 நபரை நான் துரிதமாய் சீக்கிரமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரூத் எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபரின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்போது மகளே, நீ பயப்படாதே. உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். அல்லேலூயா, ஆமென். இங்கே நம்ம ரூத் என்கிற அருமையான ஸ்திரியை குறித்து கவனிக்கிறோம், பார்க்கிறோம். கர்த்தர் இங்கே அவளை குறித்து வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கவனிங்க, இந்த ரூத்துடைய ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். ஆமென். இயேசு கிறிஸ்து ரூத் வம்சத்தில் தான் என்ன செய்கிறாங்க. அல்லேலூயா. இயேசுடைய வம்ச வரலாறில் இடம்பெற்ற ஒரு பெரிய ஸ்தானத்தை அருமையான இந்த ரூத்துக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். கவனிங்க, இங்கே ஆண்டவர் ரூத்தை குறித்து நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய இருதயத்தில் என்னென்னலாம் காரியம் இருந்திருக்கும், அவருடைய சூழ்நிலை என்ன, எல்லாம் நம்ம அறிந்தது தான், எல்லாருக்கும் தெரியும். மோவாபிய ஸ்திரீ நகோமி அங்கே போய்
கணவன், 2 மகன், 2 பேரையும் இழக்கிறாங்க. அதில் 2 பிள்ளைகளுடைய மனைவிமார் இருக்கிறாங்க. ஒருத்தி ஒர்பால், ஒருத்தி ரூத். இப்போ ஒருத்தி என்ன செய்கிறாங்க? முத்தமிட்டு கடந்து செல்கிறார்கள். அல்லேலூயா. ஒருவர் என்ன சொல்லுகிறார்? இப்போ ரூத்துக்கு நம்ம வருவோம். ஆனால் கடந்து போனவர்களை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. யாரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரோ அவர்களை குறித்து பார்க்க விரும்புகிறேன். ரூத் சொல்கிறாங்க, உம்முடைய தேவன், நீர் எங்கே போகிறீரோ அங்கே நான் என்ன செய்வேன்? உம்முடைய ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஒருவரால் நிச்சயம் சொல்லவே முடியாது. ரொம்ப கடினமான சூழ்நிலை. அதுவும் மாமியாரிடத்தில் சொல்வது பலே பெரிய விஷயம். முடியவே முடியாது. சில காரியங்களை ரொம்ப நம்ம கான்ட்ரவர்சியாக போகும், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. கணவன் எழுந்து போனார். மாமனார் மாமியார் இருந்தாலும் மாமாவை என்ன செஞ்சிட்டாங்க? இழந்து போயிட்டாங்க. இப்போ இவங்க வயசான ஒரு தாயார் மட்டும் இருக்கிறாங்க. இவர்களிடத்திலிருந்து நமக்கு ஒரு நன்மையும் இல்லை. இவர்களை வைத்து நமக்கு ஒரு நன்மையும் ஆக போவது இல்லை என்பதை அறிந்தவளாய் ஓர்பால் என்ன செஞ்சிட்டா? போயிட்டா. ஆனால் இவருடைய வார்த்தை வித்தியாசப்படுது. உண்மை விட்டு போவதற்குண்டான காரியங்களை குறித்து என்னிடத்தில் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நான் என்ன செய்வேன்? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை நான் என்ன செஞ்சுக்கிறேன்? சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே நான் உங்க கூட என்ன செஞ்சுக்கிறேன்? தங்கிக்கிறேன். உங்கள் ஜனம் என்னுடைய ஜனம், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன். வார்த்தையை பாருங்களேன். இந்த மாற்றத்தை தான் கர்த்தர் கவனிக்கிறார், பார்க்கிறார். தான் அண்டி இருக்கிற தன்னுடைய மாமியாருக்கு என்ன செய்கிறா? கீழ்ப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இங்கே இந்த ரூத்துடைய இருதயம் என்ன தெரியுமா? பின்வாங்காத இருதயம். அல்லேலூயா. உங்களை பார்த்து பயப்படாதே அப்படின்னு சத்தம் கேட்கணுமா? உங்கள் இருதயம் என்ன செய்யக்கூடாது? பின்வாங்கக்கூடாது. போவா சும்மா ஒன்றும் என்ன செய்யலை, ரூத்தை பார்த்து பயப்படாதே அப்படின்னு என்ன செய்யலை, சொல்லலை. அவளுடைய முந்தின நற்குணத்தையும் பார்க்கிறார், பிந்தின நற்குணத்தையும் பார்க்கிறார். அப்போது அவளுடைய எல்லா காரியங்களையும் அவர் ஆராய்ந்து பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே. அல்லேலூயா. 11ஆம் வசனத்தில் அப்போ தான் சொல்கிறார், அப்பொழுது மகளே நீ உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். எப்போ? உன்னுடைய முந்தின நற்குணத்தையும் பார்த்து, உன்னுடைய பிந்தின நற்குணத்தையும் பார்த்து, உன் இருதயத்தை அறிந்தவராய் இப்பொழுது போவா சொல்கிறாரு, பயப்படாதே, வேண்டியதெல்லாம் செய்வேன். அப்போ முதலாவது அவருடைய குணம் என்ன? பின்வாங்காத இருதயம். அல்லேலூயா. நம்ம சின்ன கஷ்டம் வந்தாலும் என்ன செஞ்சிடறோம்? 2 கிலோமீட்டர் பின்னாடி என்ன செஞ்சிடறோம்? ஆமாம், ஓடி போய் நின்று ஆண்டவர் எங்கே இருக்கிறார் அப்படி என்ன செய்கிறோம்? கேள்வி கேட்குறோம். சில நேரங்களில் நொந்து போகிறோம். ஃபாதர் அதான் அழகாக பாடுவேன், துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாது தூர போனேன், உம்மை நினையாது. எப்போ போனேன்? துன்ப வேளையில். துன்பம் வரும் பொழுது, நெருக்கம் வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது, ரூத்துக்கு கணவன் இருந்துட்டார், மாமனார் இருந்துட்டார், எல்லாரையும் சுற்றி எந்த விளைத்து கொடுக்கிற இல்லை காப்பாற்றுவதற்குண்டான எந்த வட்டாரமும் சுற்றி இல்லை. துன்பம் சூழ்ந்து இருக்குது, பஞ்சம் சூழ்ந்து இருக்குது, வருத்தம், கண்ணீர், கஷ்டம் சூழ்ந்து இருக்குது. அவன் சொல்கிறாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பின்வாங்காத இருதயம். எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காத இருதயத்தை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி உங்க இருதயம் பின்வாங்காம, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா அப்படின்னு உங்க இருதயம் பாடுனா, கர்த்தர் சொல்றார், பயப்படாதே நீ மகளே, உன்னை காத்திடுவேன் நான் தினமே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்க இருதயத்தில் ஆழ பதிச்சுக்கோங்க, நான் பின்வாங்குற இருதயம் உடையவனா இருக்க கூடாது. கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் கர்த்தருடைய சீஷனா இருக்க முடியாது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, பயப்படுறீங்களா? இப்போ பயம் வருமா? வந்தாலும் பின்வாங்குவீங்களா? ஆமே. இருதயம் பின்வாங்கக்கூடாது. பின்வாங்குற இருதயம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லை.
எலியா மீது எலிசா சால்வையை போடுறாரு, நீ தான் அடுத்து எனக்கு ஊழியம் செய்யணும். ஏறு மாடு ஊற கலப்பை மொத்தத்தையும் என்ன செஞ்சுட்டாராம், வெட்டி உடச்சி அடுப்பில் வச்சு எரித்து மாட்டை வெட்டி கறி போட்டு விருந்து வச்சு என்ன செஞ்சிட்டாரு, பின்வாங்க செத்தாலும் இனி எலியா கூட தான் என்ன செய்வேன், அவன் கூட இந்த வேலைக்கு என்ன செய்ய மாட்டேன். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், கடைசியில் இருக்கிறவனை தான் ஆண்டவர் என்ன செய்வாரா, அல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாது குப்பன்னு போடுவாங்கல்ல, அவங்கள தான் ஆண்டு தேடி எடுப்பாராம். அதுக்கு முதல் அடையாளமே இந்த எலியா. அல்லேலூயா. எத்தனாவது ஏறுமாறு பூச்சி விழுறாரு, 12வது ஏறுமாறு பிடிச்சி என்ன செய்கிறாராம். அப்போது யார் நல்லா படிக்கிறாங்களோ அவ்வளோ முன்னாடி உட்கார வைப்பாங்க, தெரியும்ல. யார் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க, யார் நல்லா பிரைட்டாக இருக்கிறாங்க, அவங்கள தான் முன்னாடி உட்கார வைப்பாங்க. ஏன், நமக்கு பார்த்த உடனே ஒரு ப்ரெசன்ஸ் கிடைக்கும். நல்ல இப்போ 12வது ஏறுமாறுனா எங்கே இருக்கார் அவர், கண்ணு கெட்டாத தூரம். நீ எங்கேயாவது போய் என்ன செய், நீ நல்ல உளறவன் முன்னாடி இருப்பான். ஒன்றுமே உள தெரியாதவன் ஒரு அரைக்குறை அப்படிலாம் என்ன செய்வாங்க, பின்னாடி தள்ளிடுவாங்க. இப்போது கடைசியில் இருக்கிறார், எப்படி இல்லை, ரொம்ப கடைசியில் இருக்கிறார். தாவீது இருக்கிறதுலே கடைசி, யோசேப்பு கடைசி, எல்லாராலையும் மறக்கப்பட்ட, எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் அதுதான் என்ன செய்கிறாரு, தேடி எடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மீது அவருடைய விருப்பம், திட்டம், நோக்கம் வருகிறது. அவருக்கு நாம் பயப்படுகிறவர்கள் என்பதினாலே என் இருதயம் பின்வாங்காது என்பதை எலியாவின் மீது இருந்த விசுவாசத்தை கொண்டு என்ன செய்கிறார், கர்த்தர் அவனை அழைக்கிறார். அவன் அதே விசுவாசத்துக்கு பாத்திரமானாய் கொண்டு போய் எல்லாவற்றையும் அடித்து என்ன செய்கிறான், விட்டு கர்த்தருக்கு பின்பதாக வருகிறான். கவனிங்க, பின்வாங்காத இருதயம். ஆமென். நம்ம இடத்துல பின்வாங்காத இருதயம். ரெண்டாவது, இந்த ரூத்தின் இடத்துல பார்க்கிற காரியம் கீழ்ப்படிதலுள்ள இருதயம். நகோமி சொன்னாங்களாம், அங்கே தூரமாக போ, அங்கே ஒரு வயல் என்ன செய்யும் இருக்கும். அந்த வயலில் இப்போ அறுப்பு என்ன செஞ்சிட்ருக்காங்க, அறுத்துட்ருக்காங்க. அதில் சிதறுகிற தானியத்தை என்ன செஞ்சிருவா, பிறகி கொண்டு வா, அதை வச்சு நம்ம என்ன செய்வோம், இன்னைக்கு சாப்பிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ லிட்டரலாக இப்போ சொல்லணும்னா, மகளே பஜாருக்கு போ, காய்கறி கடை ஓரத்தில் பக்கத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க, வேண்டாத காய்கறிலாம் போட்டிருப்பாங்க. அதில் நல்ல போகிற அளவுக்கு பரவாயில்லாத காய்கறி கொண்டு வா. நம்ம என்ன செய்வோம், இன்றைக்கி நம்முடைய காலத்தை அழிப்போம். அப்படின்னா நம்ம எத்தனை பேர் போவோம்? அல்லேலூயா. இப்போ எப்படி உங்கள் மனசில் ஒரு விதமான ஒன்றும் ஓடுதோ அதே மாதிரி தான் அப்பயும் என்ன செஞ்சுருக்கோம், இருந்திருக்கும். அல்லேலூயா. மோவாப் தேசத்தில் அவன் நல்ல வாழ்ந்த குடும்பம் தான், நல்லா இருந்தவங்க தான். எல்லாம் இறந்து போனதுனால என்ன செஞ்சிட்டாங்க, மறுபடியும் சொந்த ஊருக்கு வராங்க. சொந்த ஊருக்கு வந்தாலும் பிழைப்பதற்கு வழி இல்லை, சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடுச்சு. அவங்களுடைய வீடே அவங்களுக்கு என்ன இல்லை, இப்போ சொந்தமாக இல்லை, ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரூத் இதில் எல்லாவற்றையும் பார்க்குறா, மாமியார் சொல்கிறத கேட்குறா. சரி, நான் என்ன செய்கிறேன், போகிறேன்னு போய் அதே போல் அவள் சொன்ன வயலில் என்ன செய்கிறா, அறுப்பு அறுக்கும் பொழுது சிந்துக்கிற தானியத்தை என்ன செய்கிறாங்களாம், பிறக்கிறாங்களாம். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் உள்ள இருதயம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் இருந்துச்சுன்னா உங்களை நோக்கி சத்தம் வரும். என்ன சத்தம்? பயப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன வேணும்? கீழ்ப்படிதல். அல்லேலூயா. பக்கத்தில் நோண்ட கூடாது. ஆமென். கீழ்ப்படியணும். எப்படி கீழ்ப்படியணும்? அப்பா அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா, பெற்றோர் சொன்னாங்கன்னா, பாமா அந்த வார்த்தை என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, என்னம்மா போமா. அவங்க வாமான்னா இவங்க யாரா, போமா, போமா, நோமா சொல்லக்கூடாது. ஆண்டவர் கீழ்ப்படிதல் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களிடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்கிறார், இல்லை கொடுக்கிறார், உங்களை நம்பி வைக்கிறாருன்னா உங்கள் இருதயம் அதை என்ன செய்யணும்னா தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளணும், அதை நேர்த்தியாய் செய்து முடிக்கணும். அல்லேலூயா. உங்களிடத்துல ஒரு வேலை கொடுத்தா எள்ளுனா எப்படி நிற்கணுமா? அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எள்ளுனா எல்லாம் நில்லுங்க. சொல்கிற வேலையில் எள்ளுனா எல்லாம் பர்ஃபெக்டாக முடிங்க, அப்புறமா என்னைக்கு என்ன செய்வோம். அல்லேலூயா. நம்ம ஆட்கள் எல்லாம் விட்டுட்டு என்னைக்கு போயிடுறான், எல்லையே முடிக்கலை என்னைக்கு. இல்லை உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாருன்னா முதல்ல
நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ணணும், அதில் நம்ம சரியாக இருக்கணும், முதல்ல அதை நிறைவு செய்யணும், அடுத்து அதற்கு அடுத்த காரியத்துக்கு என்ன செய்யணும், போகணும். அல்லேலூயா. கவனிங்க, இங்கே இந்த ரூத்தினிடத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுக்கிறார். நீ அவர் சொல்லிட்டல, உனக்கு நகோமி தான் உனக்கு எஜமா, அவர் சொல்கிறதுக்கு நீ என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்த்தார். ரூத் அதில் என்ன செய்கிறாங்க, பாஸ் ஆகுறாங்க. மூன்றாவதா தாழ்மையுள்ள பொறுமையுள்ள இருதயம். அல்லேலூயா. தாழ்மையுள்ள இருதயம் அது நம்ம இடத்துல இருக்குமானா உங்களை நோக்கி ஒரு சத்தம் வரும், பயப்படாதே, உன் தாழ்மையில் உன்னை பார்க்கிற கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய பொறுமையை பார்க்கிற கர்த்தர் என்னோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். ஆமென். இந்த 3 குணாதிசயங்களும் ரூத்தின் வாழ்க்கையில் இருந்தது. ஆகவே போவாசின் மூலமாய் கர்த்தர் அவளுக்கு கொடுத்த வார்த்தை, பயப்படாதே. அல்லேலூயா. ஆமென். 1 பின்வாங்காத இருதயம், 2வது கீழ்ப்படிதலுள்ள, 3வது தாழ்மையும் பொறுமையும் உள்ள இருதயம். இது ரூத்தினுடைய வாழ்க்கை மாறுவதற்கு கர்த்தர் வைத்திருந்த ஆசீர்வாதத்தின் காரியம், அவள் பார்த்த குணாதிசயம். இப்போ நம்முடைய குணாதிசயங்கள் இப்படியா என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, மாற வேண்டியது. மாறும் பொழுது ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. 2வது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது எலியா அவரை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. வார்த்தையின்படியே நீ போய் ஆயத்தப்படுத்தலாம். ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். அல்லேலூயா. கவனிங்க, இப்போ இங்க இந்த சம்பவத்திலிருந்தும் ஒரு சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். பாருங்க, எலியா எங்க இருக்கிறாரு, கேரி தாற்றங்கரையில் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. அங்கே தண்ணி என்ன செஞ்சிருச்சு, வத்தி போச்சு, பஞ்சம் உண்டாயிற்று. இப்போ இங்கே சாரிபாத் வீட்டுக்கு போக சொல்கிறதுக்கு அங்கே என்ன பிரச்சனை, ஆற்றுல தண்ணி இல்லைன்னா அப்போ எல்லா பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் என்னது தான் எல்லா இடத்துக்கும் பஞ்சம்தான். அந்த ஆறை வச்சு தானே எல்லா ஊரும் ஆளுது. அப்போ ஆறு வற்றி போச்சு, ஆற்றுல தண்ணி இல்லை, பஞ்சம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போ. இங்கே எலியாவோட இருதயம் என்னன்னா, கீழ்ப்படிதலோட இருதயம். சரி ஆண்டவரே, போகிறேன். இப்போ ஆண்டவர் இங்கே எலியா கிட்ட சொல்கிறாரு, உன்னை போஷிக்கும்படி என்ன செஞ்சுருக்கிறேன், அங்கே ஒரு இதுக்கு என்ன செஞ்சுருக்கிறேன், கட்டளையிட்டுக்கிறேன். இங்கே இதுதான் சொல்கிறாரு. ஆனால் அந்த தாயார் இடத்துல, சாரிபாத் அந்த ஊர் தாயார் இடத்துல கர்த்தர் ஏதாவது போய் சொன்னார், வசனம் இருக்கா, ஏதாவது சொன்னாரா? இப்போது யோசேப்பு இடத்துல தூதன் பேசினார், மரியாள் இடத்துலையும் தூதன். அல்லேலூயா. அப்படிதானே? இவங்களுக்கு என்ன வெளிப்படுத்தினாரோ அதை அங்கே என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். சாஸ்திரிகள் இடத்துல தூதன் என்ன செய்கிறார், அங்கே போகக்கூடாதுன்னு வெளிப்படுத்துகிறார். எல்லாருக்கும் தூதன் வந்து என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். இப்போ இங்கே ஆண்டவர் எலியா கிட்ட சொல்கிறார், நான் கட்டளை இட்டுட்டேன், நீ போ அப்படின்னா. இப்போ சாரிபாத் ஊருக்கும் ஏதோ என்ன செஞ்சிருக்கணும், தூதன் போயிருக்கணும். அங்கே அந்த தூதன் போய் அந்த தாயாரத்தில் சொல்லியிருக்கணும், இப்படி ஒரு மனுஷன் தீர்க்கதரிசி வருவான், நீ என்ன செய்யணும், உனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, என்ன செய்ய, ஒரு அடையை சுட்டு கொடு அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த தாயார் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க, வசனத்தை தூதனை அனுப்பி தூதனை தரிசிச்சிருக்கிறாங்க, அந்த தூதன் சொன்னபடி செய்கிறதுக்கு அவங்க ஒப்பு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். இப்போ இங்கே அப்படி ஒன்றுமே என்ன செய்யலை. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். ஆனால் தாயாரிடத்துல ஒன்றும் சொல்லலை. அதனால தான் அவங்க ஒரு முறை என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் தீர்க்கதரிசிக்கு சொல்லி பார்க்குறாங்க, எங்களிடத்துல ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது. இப்போது இங்கேயும் பஞ்சம், அங்கேயும் பஞ்சம். இங்கேருந்து அங்கே போனாலும் எங்கே தான் போகிறோம், ஒரே இடம் தான், ஒரே மாதிரி இடம் தான், எல்லா இடத்துலையும் பஞ்சம் தான். இங்கேயும் சாப்பாடு இல்லை, அங்கேயும் என்ன இல்லை, இங்கேயும் தண்ணி இல்லை, இங்கேயும் குறை, அங்கேயும். இப்போ 2 இடத்துலையும் ஒரே சுச்சுவேஷன் தான். இப்போது ஆண்டவர் உங்களை சொல்கிறேன்னு வச்சிங்களேன், இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க, பக்கத்து பாய்க்கு மாறி உக்காருங்கன்னு சொல்கிறேன். இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம்? இங்கே சேர் போட்டிருந்து நீங்கள் கீழே உட்காந்துருந்து இங்கேருந்து சேரில் ஏறி உக்காருங்கன்னா இது வித்தியாசம். கொஞ்சம் என்ன செய்கிறீங்க, சௌகரியமாக என்ன செய்கிறீங்க, உட்காருறீங்கண்ணா. இங்கேயும் பாய், இங்கேயும் பாய், இங்கேருந்து ஏஞ்சி இங்கே உட்காருங்கன்னா இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் கீழ்ப்படியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனைக்கும் தீர்க்கதரிசி,
ஆண்டவர் சொன்னபடி கேட்கிற மனுஷன் அவன் சொல்கிறது அப்படியே என்ன செய்கிறான், கேட்குறான். இங்கேயும் பஞ்சம் இங்கேயும் பஞ்சம், இங்கேருந்து எழுந்து அங்கே போன்றாரு. அவனும் என்ன செய்கிறான், ஆண்டவர் சொல்படி கேட்டு போகிறான். இப்போது அங்கே ஒரு தாயார் இருக்கிறாங்க, சுறுசுறுப்பான தாயார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பெண்களுக்கு உண்டான காரணங்களுக்கு ஏற்ற தாயார். பஞ்சம் ஆனாலும் விறகு பெருக்கடை செய்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், நம்ம வீட்டில் ஒரு கைப்பிடி மாவு இருந்தால் அதை தூக்கி குப்பையில் கொட்டிட்டு ஒன்றுமே இல்லை போ அப்படின்னு என்ன செஞ்சுருவோம், விட்டுருவோம். இந்த ஒரு பிடி வச்சு என்ன பண்ண அப்படின்னு என்ன செய்வோம், கேள்வி கேட்போம். ஆனால் ஒரு பிடி கைப்பிடி மாவு இருந்தாலும் அதுக்கும் என்ன செய்கிறாங்க இவங்க, விறகு பிறக்க சுறுசுறுப்புள்ள தாயார் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. கவனிங்களேன், உங்கள் வேலையில் நீங்கள் கரெக்டாக உத்தமமாக இருந்தீங்கன்னா நீங்கள் விறகு பிறக்க போனால் கூட அங்கே கூட தீர்க்கதரிசி ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை ஆண்டவர் அங்கே கூட போஷிக்கிறதுக்கு ஒரு ஆள் என்ன செய்வார், ஏற்படுத்துவார். அல்லேலூயா. ஆபிரகாம் உத்தமமான மனுஷன், பிள்ளைய பலியிடுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர், பலியிட கொண்டு போயிட்டான், கத்தியை வாங்கிட்டான். ஆண்டவர் சொல்கிறார் நிறுத்து, அங்கே ஒரு ஆடு இருக்குது, அது சின்னதி பலி செய்யுது. அவன் எங்கே எதில் எல்லாத்துலேயும் உண்மையும் உத்தமமாக இருந்து பாருங்களேன், அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனில் அந்த கடைசி நேரத்தில் நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கவனிங்க, இங்கே வந்துட்டார், வரும்பொழுது கரெக்டாக விறகு பிறக்கிற தாயாரை பார்க்குறாரு, கேட்குறாரு, அம்மா எனக்கு ஒரு கொஞ்சம் போல் தண்ணி கொண்டு வாயேன் அப்படிங்கிறார். முதல்ல இவங்களும் என்ன செய்கிறாங்க, மறுபேச்சு பேசலை, போய் என்ன செய்கிறாங்க, தண்ணி கொள்ள போகிறாங்க. இவர் மறுபடியும் கேட்குறாரு போகிறவங்கள பார்த்து, அப்படியே ஒரு அடைய சுட்டு என்ன செஞ்சு வா, கொண்டு வா. இப்போ இவங்க பேசுகிறாங்க, ஐயா ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் கலசத்தில் இருக்குது, அதை தவிர எங்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை, நாங்கள் மறிக்க போகிறோம், எல்லாம் சரிதான், முதல்ல எனக்கு ஒரு அடைய கொண்டு வா. அல்லேலூயா. இந்த தாயாரை பற்றி 3 காரியங்கள் சொல்கிறேன். ஒன்று, விசுவாசம் உள்ள தாயார். அல்லேலூயா. விசுவாசம் இல்லைன்னா விறகு பிறகு போக மாட்டாங்க. ஆமென். வீட்டில் அரிசி இல்லை, யாராவது கேஸ் சிலிண்டர் வாங்குறதுக்கு கடைக்கு போவீங்களா? அல்லேலூயா. வீட்டில் என்ன இல்லை, பால் இல்லை, டீ தூள் வாங்க கடைக்கு போவீங்களா? வீட்டில் பால் இல்லை, டீ தூள் வாங்க கடைக்கு போவீங்களா? ஆமென். வெளியே ஷூ இல்லை, சாக்ஸை மாட்டிட்டு வெளியே போவோமா? ஏன்? சாக்ஸை மாட்டினா என்ன போடணும், போடணும். ஷூ இல்லைன்னா மாட்டுவீங்களா? விசுவாசம் என்ன தெரியுமா, மாட்டுவீங்க. ஆமென். விசுவாசம் இருந்தால் என்ன செய்வீங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அந்த விசுவாசம் பாருங்கள், அந்த வீட்டில் சாப்பாடு இல்லை, ஆனாலும் அந்த ஒரு கைப்பிடி மாவு வச்சு என்ன பண்ண முடியும், அந்த ஒரு கைப்பிடி மாவுக்காக அவங்க போல, அவங்களுடைய ரொட்டீன் வேலையை என்ன செய்கிறாங்க. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறத நீங்கள் ஒரு நாளும் விடாமல் ரொட்டீனாக இருந்து பாருங்களேன். ஆண்டவர் சமூகத்தில் தினந்தோறும் காலையிலையும் நைட்டும் நீங்கள் ஜெபம் பண்ணுறதுல, வேத வாசிக்கிறதுல, தியானிக்கிறதுல, கர்த்தர் சமூகத்துக்கு வருகிறதுல குறையில்லாமல் இருந்து பாருங்களேன், அது உங்களுக்கு நிறைவை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்போ உங்கள் சத்தம் உங்கள் காதில் கேட்கும், பயப்படாதே நான் உன்னோடு கூட. அல்லேலூயா. அங்கு அந்த தாயாருடைய சுறுசுறுப்பை, அவனுடைய விசுவாசத்தை நான் பார்க்குறேன். இப்போ விறகு பிறக்க போகிறாங்க, விறகு பிறக்கிட்டு வரும் பொழுது தீர்க்கதரிசி பார்க்குறாரு, விசுவாசம் உள்ள இருதயம். உங்களிடத்துல விசுவாசம் உள்ள இருதயம் இருந்துச்சுன்னா தேவனுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஆமென். விசுவாசம் இல்லைன்னா என்ன செய்யாது, கேட்காது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாது. ஆமாம், விசுவாசம் இல்லைன்னா, அதான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, அதுதான் அஸ்திவாரமே அசைஞ்சிருந்துச்சுன்னா அந்த பில்டிங் என்ன செய்யாது, நிற்காது. அல்லேலூயா. விசுவாசம் உள்ள இருதயம், கர்த்தரை நம்பும் இருதயம். ஆமென். ஒரு வாட்டி தீர்க்கதரிசில சொல்கிறாங்க, ஒரு கைப்பிடி மாவு இருக்குது, அவர் சொல்கிறாரு, மறுபடியும் சொல்கிறாரு, நீ போய் எடுத்துட்டு எனக்கு முதலாவது ஒரு இடத்த என்ன செய், கொடு. அல்லேலூயா. முதலாவது இடத்த கொடு, முதல்ல எனக்கு ஒன்று கொடுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன செய்யலை, பேசலை. மறுபடியும் போய் என்ன செஞ்சிட்டாங்க, அடசுட போயிட்டாங்க. ரெண்டாவது அவங்களுடைய இருதயம் கர்த்தரை நம்புகிற இருதயம். தீர்க்கதரிசி சொல்லிட்டார், அடுத்து நடக்கிறது என்ன செய்வோம் பார்ப்போம். அல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற தாயார். இந்த மூன்றுமே எலிசாவுக்கு என்ன செய்யுது, பொருந்தது. அல்லேலூயா. இங்கே அந்த தீர்க்கதரிசிக்கும் என்ன செய்யுது, பொருந்தும். அவனும் விசுவாசம் உள்ள நபர், தேவனுக்கு பிரியமான நபர், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற நபர். அல்லேலூயா. இந்த 3 குணாதிசயம் இந்த 2 பேரிடத்தில் இருந்ததினால இவரும் காப்பாற்றப்பட்டார், அவரும் காப்பாற்றப்பட்டார். அதில் தீர்க்கதரிசியை கொண்டு அந்த தாயாரை நோக்கி பேசுகிற வார்த்தை, பயப்படாதே. அல்லேலூயா. என்ன செய்கிறாரு ஆண்டவர், பயப்படா. 13ஆம் வசனம், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே.
பயப்படாதே, நான் உன் கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அல்லேலூயா. சாரிபாத் தாயாருடைய இருதயம் கர்த்தரை சார்ந்திருந்தபடினாலே ஆண்டவருடைய பஞ்சகாலம் மட்டும் அவளை ஒரு குறை இல்லாமல் என்ன செய்தார், நடத்தினார். அல்லேலூயா. கடைசியாக வாசிக்கலாம், ஏசாயா 41 அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். 8, 9, 10. என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டு நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன் கூட தான் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க யாரை பார்த்து சொல்றாரு தெரியுமா? ஆபிரகாமின் சந்ததியை பார்த்து. யார் ஆபிரகாமின் சந்ததி? அது வந்து யாக்கோபு 12 கோத்திரம், அப்படியா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் தான் அந்த இஸ்ரவேல். நீங்களும் நானும் தான் ஆபிரகாமின் சந்ததி. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து தான் சொல்றார் இந்த வசனத்தில், நான் உன்னை என்ன செஞ்சிருக்கிறேன், பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை கொண்டு வந்து அதன் எல்லைகளிலிருந்து உன்னை அழைத்து வந்து நீ என். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேருக்கு நேர் உங்களுடைய முகத்துக்கு முன்னாடி நின்று சொல்றாரு, நீ என் தாசன். அப்புறம் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அல்லேலூயா. உங்க முன்பதாக நின்று கர்த்தர் பேசுகிற வார்த்தை, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பயப்படாதே, 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 நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். உலகத்தில் ஏதாவது ஒரு மனுஷன் இந்த வார்த்தையை சொன்னால் கூட நான் ரொம்ப என்ன செய்ய மாட்டேன். ஆமாம், எது நாளைக்கு சொல்லி என்ன செஞ்சிருவான். ஆமாம், நான் ரொம்ப நம்புகிற மனுஷன் என்னை பார்த்து சொன்னால் கூட என்ன செஞ்சிருவேன், கொஞ்ச நேரம் நம்புவேன், அப்புறம் அவ்வளோதான், அவனும் மனுஷன் தானேன்ட்டு போயிடும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அல்லேலூயா. ஆமாம். சத்தம் கேட்டு சித்தம் செய்ய மறந்தேன் ஐயா, ஆனாலும் சகித்து கொண்டு நடத்தினீரையா. சத்தம் கேட்டு சித்தம் செய்ய மறந்தேன் ஐயா, ஆனாலும் சகித்து கொண்டு ஆதி அன்பு எனக்குள்ளே குறைந்து போனதே, ஆனாலும் என்னாது நன்மை செய்தீரே. எத்தனை நன்மை எனக்கு செய்தீர் நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கிட்ட ஆதி அன்பு குறைஞ்சு போச்சு, என் வார்த்தையை கேட்க கூட நீ என்ன செய்யலை, சில நேரங்களில் என் சித்தத்தை செய்ய மறந்துட்டேன், விரும்பாமல் போயிட்டேன், என்னை நோக்கி பார்க்காம போயிட்டேன். நான் உன்னை நடத்தி வந்தேன், நான் உன்னை சுமந்து வந்தேன், நான் உன்னை பாதுகாத்தேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. இவர்தான் என் ஆண்டவர், இவர்தான் நான் ஆராதிக்கிறவர், இவர்தான் என் தகப்பன், இவர்தான் என் நேசர், இவர்தான் என்னுடைய தெய்வம். ஆமென். அல்லேலூயா. என் இருதயத்தை அறிந்து என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதை புரிந்து எனக்காக என் சார்பில் நிற்கிற ஒரே ஆண்டவர் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், இந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. என் தாசனே, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட. திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா.
வேற யாரு சொல்ல முடியும் இப்படி ஒரு வார்த்தையை? என் தேவனை அன்றி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேவனை சார்ந்து இருப்பீர்கள் என்று சொன்னால், நான் ஆபிரகாமின் சந்ததி, நான் தேவனுடைய பிள்ளை என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமானால், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம். இரண்டாவது, அவர் எனது இரட்சகராய் இருந்தால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அவர் ஒரு இரட்சகராக இருக்கிறாரா? ஆமென். அதே ஏசாயா 53:3 வாசிக்கலாம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அல்லேலூயா. இங்க கவனிங்களேன், இங்க ஆண்டவர் எனக்காகப்பட்ட காரியங்களை எல்லாவற்றையும் இங்கே எழுத வைத்திருக்கிறார். அவர் எனக்காக என்ன செய்தாராம்? அவர் அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், பாடுபட்டார், துன்பத்தை அனுபவித்தார், மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். அவருடைய முகங்களுக்கு முன்பதாக நம்ம முகங்களை நம்ம மறைத்து கொண்டோம். நம்ம எல்லாவற்றிலும் அவர் தேவனால் வாதிக்கப்படுகிறார், அடிக்கப்படுகிறார் என்று சொல்லி எண்ணினோம். ஆனால் அவரோ நம்முடைய ரட்சிப்பு ஈடேற இவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? செய்து வந்தார். அல்லேலூயா. நாம் காப்பாற்றப்பட, நான் ரட்சிக்கப்பட, நான் சுகமாய் வாழ, நான் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக, என்னுடைய வாழ்க்கை உயர்த்தப்படுவதற்காக அவர் தன்னையே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் தன்னை தாழ்த்தி எல்லாவற்றையும் எனக்காக ஒப்பு கொடுத்தார். காரணம், என் ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. நீங்களும் நானும் பெற்ற ரட்சிப்பு இலவசம். ஆனால் அதற்கு கொடுக்கப்பட்ட விலைக்கிரயம் மிக 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 பெரியது. அந்த விலைக்கிரயத்துக்கு ஈடு இணையே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அதற்கு விலைக்கிரயமாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீங்க பெற்ற ரட்சிப்பு மிக பெரியது. ரட்சிப்பை காத்துக்கொள்வது ரொம்ப அவசியம். தினந்தோறும் ரட்சிக்கப்படணும். தினந்தோறும் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமாம். சாயந்தரம் நீங்கள் நைட்டு ஜெபம் பண்ணும் போது உங்களை சுத்திகரிக்கணும். ஆண்டவரே, இந்த நாளில் நான் ரட்சிக்கப்பட்டு செய்த காரியங்கள் எல்லாவற்றிலும் உமக்கு பிரியமில்லாத ஏதாவது இருக்குமானா என்னுடைய ரட்சிப்பை ஈடறும்படியாக என்ன செய்கிறேன்? என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மன்னிங்க, என்னை குற்றமற கழுவுங்க, என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி என்ன செய்யணும்? தினந்தோறும் உங்களுடைய சாயந்தரம் நீங்கள் நைட்டு ஜெபம் பண்ணும்போது உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். என் ரட்சிப்பில் நான் கரெக்டாக இருக்கிறேனா? நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்திருக்கிறேனா? தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்திருக்கிறேனா? இல்லை ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்திருக்கிறேனா? என் ரட்சிப்பு காத்து கொள்ளப்பட்டு இருக்கிறதா? இல்லை என் ரட்சிப்பு ஏதாவது இடத்துல கரைப்பட்டு இருக்கிறதா? நான் அதை என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். அவருடைய இரத்தத்தினால் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. அல்லேலூயா. அவரால் நான் ரட்சிக்கப்பட்டிருந்தால் என்னை நோக்கி ஒரு சத்தம் வரும், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே ஏசாயா 43 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கலாம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு இருக்கிறேன், உன்னை அழைச்சிருக்கிறேன், என்னுடையவன். இப்போ நீ எங்க செய்யறவா போறீங்க? தண்ணீரை கடக்க போறீங்க. அல்லேலூயா. நீங்க அக்கினியை கடக்க போறீங்க. இல்லை உங்கள் வாழ்க்கையில் அக்கினி போல தண்ணீர் போல சூழ்நிலை வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன் மீது புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது அக்கினி ஜுவாலை உன் பேரில். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த 3வது வசனத்தில் அது எதற்காக அப்படி அது எப்படி நடக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், இரட்சகராய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை ரட்சிப்பதற்காக உன்னோடு கூட இருக்கிற உன்னுடைய ஆண்டவர். அதனால நீ தண்ணீரில் நடக்கும்போது என்ன செய்ய மாட்டேன்? மூழ்க மாட்டேன். நான் உன் ரட்சகராகிய தேவனாக இருக்கிறதுனால நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் மீது புரள்வதில்லை. நான் உன் ரட்சகராகிய தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறதுனால நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாது இருக்கிறாய். அல்லேலூயா. அல்லேலூயா.
உங்களை பார்த்து ஒரு சத்தம் கேட்கணும்னு விரும்புகிறீங்கண்ணே, இப்படிதானே? என்னை பார்த்து ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்லணும் விரும்புகிறவங்களாம் அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் பயப்படாதே, உங்கள் தோலை தட்டி நான் உங்க கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன்னு சொல்லணும்னு விரும்புகிறீங்கன்னா இந்த குணாதிசயங்கள் நமக்கு வேணும். ரூத்துடைய குணாதிசயம் பின்வாங்காத இருதயம், கீழ்ப்படுகிற இருதயம், தாழ்மையும் பொறுமையுமான இருதயம். சாரிபாத் தாயாருடைய இருதயம் விசுவாசமுள்ள இருதயம், கர்த்தரை நம்பும் இருதயம், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற இருதயம். இங்கே இஸ்ரவேலின் சந்ததி, அதாவது ஆபிரகாமின் சந்ததி ஆகிய நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரை நேசிக்கிற இருதயம் முதலாவது. இரண்டாவது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட இருதயம். மூன்றாவது, கர்த்தரை எப்போதும் நோக்கி இருக்கிற இருதயம். எந்த சூழ்நிலை, தண்ணீராக இருக்கலாம், ஆறாக இருக்கலாம், அது அக்கினியாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய சூழ்நிலையாக இருக்கலாம், கர்த்தரை சார்ந்து இருக்கிற இருதயம். நான் உன்னை நேசிக்கிறேன் என்பது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற விஷயம். ஆண்டவர் ஆபிரகாமை சிநேகிதன், என் சிநேகிதன் என்று சொல்கிறார்னா ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்ல வருகிற காரியம். ஆண்டவர் ஆபிரகாமை சொல்லுகிறார் என்றால் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. முற்பிதாக்களின் தேவன் என்னுடைய தேவன். அவர் முற்பிதாக்களோடு எப்படி இருந்தாரோ அப்படிதான் என் கூட என்ன செய்கிறார், இருக்க விரும்புகிறார். அப்போ முற்பிதாக்களை அவர் சிநேகிதன் என்றால் என்னையும் அவர் என்ன செய்கிறார், சிநேகிதனா என்று சொல்லி என்ன செய்கிறார், அழைக்க விரும்புகிறார். நான் அவரோடு கூட சிநேகிதம் பாராட்ட வேண்டும், அவருடைய நண்பராய் அவரோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். உங்கள் இருதயம், உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படட்டும். கர்த்தர் உங்களை பார்த்து பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு இந்த குணாதிசயங்கள் நமக்கு அவசியம். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை சார்ந்து பின்வாங்காமல் உண்மை உத்தமமாக தேவனை சார்ந்து தேவனை நோக்கி தேவனை அண்டி உங்கள் இருதயம் இருக்குமானால் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, உன் சூழ்நிலையில் நான் என்ன செய்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. வேதத்தில் 366 முறை சொல்லப்பட்டிருக்கிறது பயப்படாதே என்று சொல்லி. அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் பலத்தையும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி என்ன செஞ்சிருக்கிறார், அடிமைத்தனத்தின் ஆவி என்ன செய்யலை, கொடுக்கலை. அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை கர்த்தரிடத்தில் எடுத்து போட விரும்புகிறார். ஒப்பு கொடுத்து நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக அமைய பண்ணும் பொருட்டு கண்களை மூடி கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, தேவனை தேடினால் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வார்த்தை பயப்படாதே. மோசே ஆண்டவரை தேடினார். மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். யோசுவாவின் காலத்துக்கு வரும் பொழுது மோசையை பார்க்கிலும் யோசுவாவுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. யோசுவா கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூடயும் இருக்கிறேன். ஈசாக்குக்கு தேவன் தரிசனமாகிறார், பயப்படாதே, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னுடைய தேவன், நான் உன் கூட என்ன செய்கிறேன், இருப்பேன். நான் உன்னுடைய ஆபிரகாமின் தேவன், உன் தகப்பனுடைய தேவன், உன் கூட தான் இருக்கிறேன். நீ இந்த தேசத்திலே குடியிரு, வெளியே போகாத, பயப்படாத, நீ 100 மடங்கு அறுவடை செய்வேன், நான் உன்னை போஷிப்பேன். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றினார், வார்த்தையை நிறைவேற்றினார். ஒப்பு கொடுப்பீங்களா? பின்வாங்காத இருதயம். சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பின்னாடி ஓடிடாதீங்க. ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிடாதீங்க. பிள்ளையாம் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. உருவின பட்டயத்தோடு தேவ தூதன் நிற்கிறதை அவன் கண்கள் மறைக்கப்பட்டது இருந்தது. கழுதைக்கு கூட தெரிந்தது, ஆனால் அவனுக்கு தெரியல. கீழ்ப்படியாத இருதயம் வேண்டாம், தாழ்மையுள்ள இருதயம். நான் என்று என்ன எப்பொழுது வருதோ அப்போவே உங்கள் தாழ்மை இறங்கிறோம். ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபையாயிரு என்று சொன்னேன். அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீதிமான் என்று சொல்லி. தாழ்மையுள்ள இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிற வார்த்தை பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு வார்த்தை வரணும்னா இந்த இருதயம் நமக்கு வேணும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ரூத் ஆண்டவர் சமூகத்தில் இருந்ததுனால கர்த்தருடைய வார்த்தை வந்தது, பயப்படாதே, உன்னை உயர்த்துவேன். சாரிபாத் விதவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, பஞ்ச நாள் முடியும் மட்டும் உன்னை போஷிப்பேன். இஸ்ரவேல் ஆபிரகாமின் சந்ததி ஆகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு கூட முடிவு பரியந்த நான் இருக்கிறேன். இதோ இந்த தேவன் சதா காலம் நம்முடைய தேவன்.
முடிவு பரியந்த நம்மை நடத்துவார். நல்ல தகப்பனே, நம்முடைய கரத்தில் வருகிறேன் ஆண்டவரே. வார்த்தைக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கேட்ட வார்த்தையை ஒவ்வொரு இருதயத்திலும் ஆழ பதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை இவள் இருதயத்தில் தங்கட்டும் ஆண்டவரே. நீர் இவர்களை பார்த்து இந்த நாளிலே சொல்கிறீங்க, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். என்னை தேடி ஆலயத்துக்கு வந்திருக்கிறல்ல, என்னை நேசித்து என்னை வாஞ்சித்து என் பிரசன்னத்தை வாஞ்சித்து என் சமூகத்தை வாஞ்சித்து அவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்கல்ல. ஆண்டவர் சொல்கிறார், உங்களை பார்த்து பயப்படாதே, உன் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறேன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுக்குறீங்கல்ல, உங்கள் இருதயத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். என் வார்த்தைக்கு கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்குறீங்கல்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஓ ரபால ரஷத ரதனமா. ஆண்டவரே, ஒவ்வொருடைய இருதயத்துக்கு அருகில் உடைய வார்த்தை செல்லட்டும். ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்த பயமோ, ஆண்டவரே இன்னும் அதிக காரியங்களை குறித்த பயமோ, ஆண்டவரே இது வாழ்க்கையில் இருந்தே செய்வேன் என்று சொல்லி என்ன ஏக்கமோ சிந்தையோ எதுவும் இருந்தாலும் ஆண்டவரே இவருடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றுங்க. நீ நல்லவர், நீ நல்லவர், நல்லவர். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் மோறும் உனக்கவர் அளித்த ஆசைகளை எண்ணிப்பா எண்ணிப்பா எண்ணிப்பா, இன்றும் அதை எண்ணிப்பா, என்றும் அதை எண்ணிப்பா. காப்பார் உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேலும் காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. நல்ல தகப்பனே, காத்து நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.